எக்ஸைஸ் 2.2ல செகண்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க, இசட்டோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஆர்கன் டயக்ராம்ல நம்மள பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க z மைனஸ் z, z மைனஸ் iz, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்கன் டயக்ராம் ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துங்க, இசட்ங்கிற பாயிண்ட் எடுத்துங்க. அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 + 3i கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுல இருந்து என்ன பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குது, 2,3 அப்படின்னு எடுத்து எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல உள்ளது, இது ஒய் ஆக்சிஸ்ல உள்ளது. இது நான் அப்புறம் பின்னாடி சொல்றேன். அடுத்தது என்னது, மைனஸ் ஐசட். அப்படின்னா என்னது, மைனஸ் ஐ இன்டூ இசட்டோட வேல்யூ என்னது, 2 + 3i இல்லையா, அதை எடுத்து அதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப மைனஸ் ஐயால உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், மைனஸ் 2i மைனஸ் 3i ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு, -1. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடும், அது பிளஸ் ஆயிடும். அப்ப -2i + 3 இருக்கும். நம்ம எப்பவுமே ஜெனரல் ஃபார்ம் எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட்டும் அடுத்தது இமேஜினரி பார்ட்டும். சோ 3 - 2i. இது எப்படி பாயிண்டா எழுதிக்கலாம், 3, -2 எழுதிக்கோங்க. ஓகேவா? இது வந்து என்னது இப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி இம்ப்ளைஸ் பண்ணுங்க. ஓகேவா? 3, -2 கிடைக்கும். அடுத்தது பாருங்க, z மைனஸ் iz. இசட்டோட வேல்யூ என்னது, 2 + 3i மைனஸ் i இன்டூ இசட், அகைன் இசட் தான் இங்கேயும். ஸோ 2 + 3i. ஓகேவா? நம்ம மைனஸ் இசட்டோட வேல்யூ என்ன செஞ்சிருக்கோம், இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அப்ப என்ன ஆயிடும், இங்க 2 + 3i, இங்க உள்ள வேல்யூ அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். +3 - 2i. ஏன்னா இங்க மைனஸ் இசட்டோட வேல்யூ டோட்டலாவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், வெறும் IZ கிடையாது, மைனஸ் IZோட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால இங்க ஃபுல் மைனஸ் இசட்டோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதனால இந்த மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹோல் பார்ட்டினோட வேல்யூ தான் இந்த 3 - 2i. இப்ப ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 3 5, 3 - 2 என்னது 1. ஸோ 1 + i. அப்ப இதனோட பாயிண்ட் எப்படி இருக்கும், 5,1 இருக்கும். அப்ப நம்மளுக்கு 3 பாயிண்ட் பிளாட் பண்ண சொன்னாங்களா, 3 பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட ஆர்கன் டயக்ராம். ஆர்கன் டயக்ராம்னா ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி நம்ம சாதாரண ஜெனரல் கிராஃப் இருக்கும் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு, அதே மாதிரி தான் இங்கேயும். சோ இது என்னது, ரியல் பார்ட் ஆஃப் இசட். இதுல ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான், ரியல் ஆக்சிஸ். அதாவது என்னது, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஐ இல்லாத பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரியல் பார்ட்னு சொல்லுவோம். ஐ இருக்கிற பார்ட் என்ன சொல்லுவோம், இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்ல இமேஜினரி பார்ட் எல்லாம் இந்த லைன்ல ஒய் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணணும், ரியல் நம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், எக்ஸ் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணணும். இப்போ ரியல் நம்பர்ஸ்னா என்னது, இந்த சைட்ல எகைன் இது எப்பவும் போலதான், இது ஆரிஜின் தான். இதுல உள்ளதெல்லாம் பாசிட்டிவ், இந்த சைட்ல ஃபுல்லா நெகட்டிவ். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல பாருங்க, இங்க 0னா இங்க மேல ஃபுல்லா பாசிட்டிவ், இங்க கீழே ஃபுல்லா நெகட்டிவ். இப்ப ஈஸியா நம்ம பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இசட் எங்க இருக்கும், 2, 3. 2னா என்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்பவுமே என்னது, எக்ஸ் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் ஒய் பாயிண்ட் நம்ம கிராஃப்ல. அதே மாதிரி என்னது, இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். இது எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும், இந்த லைன்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்ன செய்யணும், இந்த ரியல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும். இந்த செகண்ட் நம்பர் எங்க பார்க்கணும், இந்த ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கணும். ஓகேவா? அப்ப 2 எங்க இருக்க போகுது, 0, இங்க 1, இங்க 2ன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம சும்மா ஒரு இதாவே. அதே மாதிரி 3ங்கிறது எங்க இருக்க போகுது, இமேஜினரியில இருக்க போகுது. 0, இங்க 1, இங்க 2, இங்க 3ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் எங்க மீட் பண்ணும் போது, இந்த இடத்துல மீட் பண்ணும். ஓகேவா? அப்ப இசட்டோட வேல்யூ என்னது, 2, 3. ஆர் எப்படி கூட எழுதலாம், நம்ம 2 + 3i கூட எழுதிக்கலாம். ஏன்னா அந்த பாயிண்ட் அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா இது பண்ணிக்கிறது. இது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக, நம்ம ஈஸிக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன், பாயிண்டா எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்த பாயிண்ட் என்னது, 3, -2. 3ங்கும் போது என்னது, பாசிட்டிவ் ஆக்சிஸ்ல இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும். 0, 1, 2, 3. -2ங்கிறது எங்க இருக்க போகுது, ரெண்டாவது பாயிண்ட்னால இந்த லைனுக்கு வந்துடும், ஒய் ஆக்சிஸ்க்கு வந்துடும். ஒய் ஆக்சிஸ்ல போய் என்ன செய்யணும், நெகட்டிவ் பார்ட்ல பார்க்கணும். இதுதான் என்னது, நெகட்டிவ் சைட். இப்ப 0, 1, -1, -2 இங்க இருக்க போகுது. அப்ப 3, -2ங்கிறது எங்க இருக்க போகுது, இந்த இடத்துல இருக்க போகுது. அதோட வேல்யூ என்னது, -iz. அதாவது 3 - 2i அப்படிங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 5, 1. 5, 1 என்னது, 5ம் பாசிட்டிவ் தான், 1ம் பாசிட்டிவ் தான். அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்க போகுது. 5ஆ, இங்க 1ன்னு இருக்கும். ஓகே, அப்ப இதனோட வேல்யூ என்ன, z - iz. அதனோட வேல்யூ என்னது, 5 + i. இப்ப இந்த 3 பாயிண்ட் நம்ம என்ன செய்ய போறோம், ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஜாயின் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது, ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கிடைக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். Therefore
the points form a right angled triangle.